கடந்த 2024 டிசம்பர் 1ஆம் தேதி தினமலர் பத்திரிகை ஞாயிற்றுக்கிழமை, அதில் மணப்பாறை பகுதி விடத்தலாம்பட்டியில் ஒரு 75 அடி உயரம் கொண்ட ஒரு 45 ஏக்கர் பரப்பளவுள்ள மணல் குன்று, செம்மண் குன்று முழுமையாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்று படத்துடன் செய்தி போட்டிருந்தார்கள். அந்த செய்தியின் அடிப்படையில் அடுத்த நாளே டிசம்பர் 2ஆம் தேதி மக்கள் குறை தீர்ப்பு நாள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் அந்த பத்திரிகை செய்தியை அப்படியே புகைப்படம் எடுத்து இணைத்து, இதை கண்டுபிடிக்கணும், இது மேலே நடவடிக்கை எடுக்கணும், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், இந்த மணற்குண்டை கொள்ளையடித்தவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு உடந்தையான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி விவசாயிகள் குறை தீர்ப்பு நாள் நடந்தது. அன்றைக்கு இதை கோரிக்கை மனுவை பதிவு செய்திருக்கின்றேன். இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவரோ சுரங்கத்துறையோ இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. காவல்துறையோ உள்ளாட்சித்துறையோ நகராட்சித்துறையோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி வருவாய் கோட்டாட்சியர் ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் வண்ணாங்கோவில் நடந்த கூட்டத்திலும் கோரிக்கை மனுவை பதிவு செய்திருக்கின்றோம். இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் அந்த மணல் குன்றையே கொள்ளையடித்தவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமி என்பவர் திருச்சி மாவட்ட அமைச்சருக்கு KN நேருவுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் என்று சொல்லுகின்றார்கள்.